உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம் கௌதம் கௌதம், என்ன கௌதம், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நேத்து நைட்டு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருந்தேன். கௌதம் 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 சும்மா உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். சித்தி, தயவு செஞ்சு சொல்லுங்க, இப்ப வந்து பார்த்தா அதை காணும். எது? என்னடா சொல்ற? டாக்குமெண்ட்ஸ காணுமா? நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியா கவியா? படுத்துக்கிறியா? ஜெயா, நம்ம நடந்த அவசரத்துல ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை பாரு. இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஜெயா. நீங்க எதா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, பதட்டமா இருக்கு. அது இந்த அவசரத்துல நம்மளால எதை பத்தியும் யோசிக்க முடியல. அதுவும் இல்லாம காவியாவை நம்ம எப்பவும் வேற வீட்டு பொண்ணா நினைச்சதில்லை. அப்போ எனக்கு ஆஸ்பத்திரியில இருந்த பதட்டத்துல இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலம்மா. என்னப்பா சொல்றீங்க? மாமாவை எப்படியாவது கூட்டு வந்துருவாங்கப்பா. வேற என்ன விஷயம்ப்பா? இல்லடா வெற்றி, என்னதான் நம்ம காவியாவை நல்லா பாத்துக்கிட்டாலும் பெத்தவங்க கிட்ட நாம இன்னும் விஷயத்த சொல்லாம இருக்கமேடா. ஐயோ, அவங்க 2 பேரும் வந்து கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்லுவோம்? பா, அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா. என்கிட்ட தானே சைன் கேட்டாங்க, அப்புறம் என்ன? ஜெயா, சிவனை என் முன்னாடி வாய் திறந்து பேசுவேன்னு சொல்லு. அப்புறம் சாதாரணமா பேசிட்டு இருக்க மாட்டா, அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டச்சிருவோம் ராஸ்கல். பா, என்னப்பா நீங்க? டேய், பேசாதடா. அப்பாப்பா, இப்ப என்னப்பா? டேய் கதிரே, அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, உனக்கு என்னடா? அமைதியாடுறா. ஆனா இந்திராவே அத்தையும் மாமாவும் டிசைட் பண்ணா போதுன்னு தானே டாக்டர் கிட்ட சொன்னா. அவ சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இந்திரா சொல்லிருக்கலாம் தாமா. ஆனா சம்மந்தியும் சம்மந்தியமாவும் விஷயம் தெரியாம தான் அவங்க இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க வந்து என்ன வருத்தப்பட போறாங்கன்னு தெரியலையே. ஆமா மாமா, காவியா லேசா முகம் வாடி இருந்தாலே அவங்க அம்மா சரியா கண்டுபிடிச்சி வலிக்குதா என்ன ஏதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இங்கிருந்த நேத்து கிளம்பும் போது கூட என்கிட்டயும் சுபாக்கா கிட்டயும் அத்தனை தடவை காவியாவை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்டயும் அதத்தான் சொன்னாங்க. அவங்க இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சிருக்கலாம். அவங்க இல்லாத டைம்ல தானே இது நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த வயிறு இல்லையா, வருத்தம் இருக்கதானே செய்யும். அதை நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை தானே நம்பி விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? சொல்லு ஜெயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.